தமிழ்நாட்டில் குடிகாரர்களின் எண்ணிக்கை 6%. ரைட். குடிகாரர்கள்னால் 7 நாளும் குடிக்கிறவன் தான் குடிகாரன். ரைட். இது இல்லாமல் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ், எல்லாம் சோசியல் ட்ரிங்கர்ஸ், எல்லாம் தான் பிஸ்னஸ் ட்ரிங்கர்ஸ், இவங்க ஒரு 6 to 7% இருக்காங்க. மொத்தத்தில் குடிகாரர்கள்னால் 6%, இந்த மாதிரி அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸையும் சேர்த்திங்கன்னா 12%. மீதி எத்தனை சதவீதம் நம்ம குடிக்காமல் இருக்கோம்? 88% தமிழர்கள் குடிக்காமல் இருக்கும். இந்த முட்டா பசங்கிட்ட சொல்லுங்கள், ஏண்டா எச்சக்கலைங்களா, டே ஏன்னா ஒன்றை மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ரோட்டில் உருள்றவன்லாம் தமிழன் இல்லைடா, கெத்தா உட்காந்துட்டு இருக்க 88% பேர் நாங்கள் தண்ணி அடிக்காமல் இருக்கிறோம்டா முட்டா பசங்க சொல்லுங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, கான்ஸ்டான்டின் ரவீந்திரன், நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, உங்களுக்கு ஈனோ மானோ சூடு சொரணம் இருக்குதா? நான் கேட்குற ஒரே கேள்வி, நீ படித்தாள் தானே? முட்டாளா நீ படித்தாள் தானே? அதாவது 100 அது 8 கோடி பேர் இருக்கான் மக்கள் தொகை எங்கே தமிழ்நாட்டில். இந்த 8 கோடி பேரில் 12% குடிக்கிறான், நீ எப்படி சொல்லுவேன்? ஏண்டா மானங்கட்ட பயில கிட்டத்தட்ட 8 கோடி பேர், அது 100%, 52% பெண்கள் இருக்காண்டா தமிழ்நாட்டில். ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி, அது 52% பெண்களை கழியுதில்ல. அது இல்லாமல் ஆண் குழந்தைகள் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை, ஏன்னா இங்கே 13 வயசு குழந்தைங்கள குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 8வது படிக்கும் போதே குடிக்குதுங்க, அதை உருப்படாமல் போயிடுச்சு தமிழ்நாட்டில். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை கணக்கு பண்ணிக்க கிட்டத்தட்ட 12% இருக்கிறாங்க. அப்போ 52 + 12 எவ்வளோ ஆச்சு? 64%. 75 வயசுக்கு மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில், முதியோர் இல்லத்தில் அங்கே இங்கே இருக்காங்க, அவங்களும் குடிக்க மாட்டாங்க. அது ஒரு 6% வச்சுக்க. அப்போ கணக்கு பண்ணிக்க நீயே, கிட்டத்தட்ட 70% பேர் எங்கே? 70% பேர் இந்த குடினா என்னன்னு தெரியாது இருக்கிறவங்க, புரியுதா? மீதி இருக்கிறான் பாரு, நான் தான் தூக்கி நிறுத்துறேன், நான் தான் தமிழகத்தை, நான் தான் தமிழன், நான் தான் அப்படி இப்படி சொல்லிட்டு திரிகிறான் பாரு, அந்த 30% பேர். அதில் 12% பேர் குடிக்கிறான் நீ சொல்கிற, குடிச்சிட்டு உருண்டு கணக்காரன் நீ சொல்கிற. மானங்கட்ட பயில வெக்கமே இல்லாமல் 12% பேர் தான் குடிக்கிறான், மீதி 88% உத்தமன் எப்படா சொல்கிற நீயே? பொம்பளைங்களும் சேர்த்திப்பியா குடிகார லிஸ்ட்டில் நீயே? குழந்தைங்களும் சேர்த்திப்பியா குடிகார லிஸ்ட்டில் நீயே? மானங்கட்ட பயில நீ போய் சொல்லு உங்கள் முதல்வர்கிட்ட, உங்கள் முதல்வர்கிட்ட, உங்கள் தத்தி விளையாட்டுத்துறை அமைச்சிட்ட போய் நீ போய் சொல்லு. இங்கே 30%, 12% குடிக்கிறான், கிட்டத்தட்ட 40% மக்கள் இங்கே குடிக்கிறான். யார்? இளைஞர்கள் இன்றைக்கி 40% குடிக்கிறான். 100 பேரில் 40 பேர் குடிக்கிறான்டா மானங்கட்ட பயில. இது வெக்கமே இல்லாமல் இது இல்லை. இன்னொரு அமைச்சர் வர சொல்கிறார், உங்கள் அமைச்சர் என்னென்னு குடிகாரன் சொன்னால் எனக்கு கோவம் வரும். இதாண்டா, அதாவது நீ கொஞ்சம் புத்திசாலித்தனம், அதாவது தேமுதிகவில் இருக்கும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருந்தேன். ஏன்னா நான் அந்த கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்தவன் தான். அப்போ நீ கொஞ்சம் நல்லா தான் இருந்த. எப்போ நீ திமுகவுக்கு போனியோ அப்பயே உன்னுடைய புத்தி மழுங்கி போயிடுச்சு. இதில் உன்னை வேறு செய்தி தொடர்பாளர் வேறு போட்டுக்கிறாங்க. அங்கே அவன் எவ்வளோ பேர் அறிவாளியாக இருப்பான் பாரு. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தெரியல, ஒரு கணக்கு தெரியல, 100% 12% வெக்கமே இல்லாமல் எப்படா சொல்கிற மானங்கட்ட பயில? உங்கள் ஊரில் பொம்பளைலாம் குடிப்பாங்களோ? உங்கள் வீட்டு பெண்கள்லாம் குடிக்குமோ? உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் குடிக்குமோ? அதனால தான் அதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறியோன்னா மானங்கட்ட பயில. போய் சொல்கிறா, போய் சொல்லு போ. இப்போ திமுகவோட கொத்தடிமைங்க இருப்பானுங்க பாரு, ஊபிசி 200 ஊபிசி, அவனுங்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, அவனுங்க நம்புவானுங்க. நாங்களாம் கேனையும் கிடையாது. எங்கள் கிட்ட இருக்கிற கிளை தலைவர்கிட்ட கூட பதில் சொல்ல வக்கில்லாத ஆளுங்க நீங்கள். உங்களால் பதில் சொல்ல முடியாது எங்கள் கிட்டலாம். மானங்கட்ட பயில.